பாத்தீங்களா, வேர்ல்டுல இருக்கிற முக்காவாசி கண்ட்ரிய சுத்திட்டு வந்த ஒரு மனுஷனை ஒரு மாப்பு குச்சியை குத்தி சுத்த விட்டீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எனக்கா இறக்கப்படுற ஒரு மனுஷன். ஆனா நம்மளுக்கு சில இந்த மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செய்றாங்க. என்னயா துரோகி? கீய தூக்கி போட்டா துரோகியா? ஆமாங்கய்யா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? இப்ப நான் இது என்னன்னு சொல்லுங்கயா. சொல்லுங்கய்யா, கொஞ்சம் ஈஸியானதா போடுங்கய்யா. ஐயா பொறுக்கி என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. 3 நாளா ரிஹர்சல் பார்த்து வந்து ஏன் காமெடியே 80 மார்க் தான் வாங்கியிருக்கு. உடனே பொறுக்கி எடுத்து 110 மார்க் வாங்கிட்டீங்களே. சரிங்கய்யா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இப்படம் கிளைமேக்ஸ்ல வர மாதிரி இருக்காரு. யாரு இவரு? ஐயா, அந்த ஊமை வெளியில ஒரு கிளை வரும்ல, ஆமா, அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. அது மாதிரி ஐயா எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஐயா புரியல. உங்க தாத்தா 4 ஏக்கர் பம்பு செட்டு, 5 ஏக்கர் தொன்னந்தோப்பு எல்லாத்தையுமே தர்மத்துக்கு எழுதி வச்சோம். தர்மத்துக்கு எழுதி வச்சாரா? அவங்க பாட்டி வேறு தர்மம், அவளுக்கு எழுதி வச்சோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இவர் யாரியா? தேவர்மல்ல ஒரு ஆள் எசைக்கு. ஆமாமா. எசைக்கு மொசைக்கு தவறி கீழே விழுந்து கொஞ்சம் பெசைக்கு முடியல முடியல. எசைக்கின்னு பேராயி. மொசைக்கில விழுந்ததுனால எசைக்கின்னு பேரு. அதுல ஒரு கை வேற போச்சு. ஆமா, கைலாஸ். அதனால பேரே கைலாஸ்னு வச்சுட்டோம். ஓ, அது வேறயா? ஓ, நீ அப்படி வரியா? ஆனா நல்ல கருணை உள்ள மனுஷங்க. ஏன் எப்படி உங்களை கை கொடுத்துக்குறோம். இப்பதான் வரும்போது மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாரு. 2 நாய்க்குட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆஹா. உடனே ஒரு துண்டை நாய்க்கு போட்டாருங்க. சே, எடுக்கவே இல்லை. ஏன்? தோல் இருக்கு துண்டை போட்டாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. துண்டு காமெடிக்காக அவரை வர வச்சிருக்கீங்க. இந்த 1 மார்க் காமெடிக்காக 1 மணில இருந்து கத்திருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சொல்லுங்கயா, கை எடுத்துடுறேன். அதாவது மடிச்சு வச்சிருக்காருல பின்னாடி, அதை எடுத்துறேன்றாரு. ஆனா உண்மையிலேயே கான்செப்ட் அதாங்கய்யா. அப்படியா? அதுக்காக ரெடி ஐயோ, இல்ல, சரி, சரி, பரவாயில்ல. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏன்னா இன்னைக்கு நேரத்தான் போகுது, அவ தொடங்குற கூட அப்படித்தான் போகுது. ஏய், கை நீ எடுக்கிற, இப்படியே பேசினா கால் எடுத்துருவோண்டா. எப்படிங்கய்யா கால் எடுப்பீங்க? ஹலோ, அவ்வளவுதான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நானும் கை எடுத்துறேன். எடுத்துட்டீல, முடிச்சிருவோம் கான்செப்ட். போங்க, டீ ஆரி போய் டீயை குடிங்க. இது என்னங்கய்யா? இது எப்ப சொன்ன வந்தோடனே ஒயிலாட்டம் கிடையாதுன்னு சொல்லி ஒய்ய ஆட்ட சொல்ல, அவன் கையாட்டிக்கிட்டே இருந்து ஒய்ய மறந்துட்டான். கொண்டு போ. சூப்பர்.